வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ். ஜாக்கி சினிமாஸில் இந்த எபிசோடில் பேலியோ டயட் உணவு முறை குறித்து நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். நண்பர் சங்கர் அவர்கள் இந்த உணவு பழக்க முறை எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக விரிவாக நம்மளோட பகிர்ந்து கொள்ளுகிறார். அது மட்டும் கிடையாது, பேலியோன்னா என்னென்னா குகைமனிதருடைய உணவு பழக்க வழக்க முறைக்கு பேர் தான் பேலியோ. ஸோ இந்த பேலியோ இப்போ இவ்வளவு தகவல் தொழில்நுட்ப அளவுக்கு வளர்ந்த பிறகு இந்த பேலியோ குகைமனிதனுடைய பேலியோ நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லையா, அது எப்படி பின்தொடரணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் மிக விரிவாக இந்த சில எபிசோடுகளில் சங்கர்ஜியோட நம்ம கலந்துரையாட போகிறோம். ஒரு எச்சரிக்கை என்னென்னா, இந்த பேலியோ ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை கண்டறிந்து அதுக்கேற்ற மாதிரி தான் பேலியோ டயட்டை நீங்கள் எடுத்துக்கணும். மருத்துவருடைய தக்க ஆலோசனை இல்லாமல் இதை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. ஸோ எல்லாருமே சொல்கிறாங்க இதை நம்ம செஞ்சுருவோம் அப்படின்ற மாதிரி தயவுசெய்து செய்யாதீர்கள். உங்கள் உடம்புல இருக்கிற பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்த பிறகே பேலியோ டயட்டை பரிந்துரைப்போம். இது 10 பைசா இதனால் யாருக்கும் எந்த லாபமும் இல்லாமல் ஒரு பொது நோக்கோடு செயல்படக்கூடிய ஒரு குழுமம். ஃபேஸ்புக்கில் உடல் ஆரோக்கியம் நல்வாழ்வு அப்படின்ற ஒரு குழுமத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதில் உங்களுடைய சந்தேகங்கள், ஏழைகளாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும் சாதாரண மனிதராக இருந்தாலும் உங்களுடைய சந்தேகங்கள் அங்கே குழும நண்பர்களால் தீர்த்து வைக்கப்படும். எந்த ஒரு லாப நோக்கத்தோடு இந்த பேலியோ விஷயத்தை 30,000 குழுமம் கொண்ட நண்பர்கள் யாரும் செய்வதில்லை. அதே மாதிரி திரும்பவும் சொல்கிற எச்சரிக்கை என்னவென்றால், தயவு செய்து பேலியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை உங்களுடைய உடலில் இருக்கிற பிரச்சனைகளை அலைச ஆராய்ந்த பிறகு பேலியோ டயட்டுக்கு மாற வேண்டும் என்று திரும்பவும் வலியுறுத்துகிறேன். ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் ஜாக்கி சேகருடைய நீண்டகால நண்பன். இப்போ சமீபமாக இணையத்தில் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு டயட் முறை பேலியோ டயட். அதை பற்றி சில விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன். எத்தனையோ டயட் முறைகள் உலகத்தில் மக்களால் கையாளப்படுது. மெயினாக பார்த்திங்கன்னா உடல் எடை குறைப்புக்காக எத்தனையோ டயட் இருக்கும்போது பேலியோவில் என்ன அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, பேலியோவில் நாங்கள் அதிகமாக கொழுப்பு சாப்பிட சொல்லி உடல் எடையை குறைக்க சொல்கிறோம். உடல் எடைக்கு முக்கியமான காரணமே கொழுப்பு தான் அப்படின்னு இருக்கும்போது, அது எப்படி நீங்கள் கொழுப்பு சாப்பிட்டு உடல் எடையை குறைக்கிறீங்க, இது என்ன ஒரு டயட்டா இல்லை வேறு ஏதாவது டுபாக்கூர் வேலையா அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் இதை தேடி வராங்க. நிறைய பேர் அவங்களுடைய மாற்று கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. அதை விட பல பேர் இந்த டயட் முறையை எடுத்து நல்ல உடல் நலம், ஆரோக்கியம், உடல் எடை குறைப்பு அந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த டயட், நானும் அந்த டயட்டில் எடுக்கிறேன். அதனால் பலன் அடைஞ்சவன் என்ற முறையிலும் நண்பர் ஜாக்கி சேகரும் இந்த டயட்டை எடுத்து அதனுடைய முழுமையான பலன் அவருக்கும் பரிசோதனை அடிப்படையில் அவருக்கு கிடச்சிருக்கு. அதனோட அடிப்படையில் நான் சில விஷயங்களை இந்த ஜாக்கி சினிமாஸ் மூலியமாக நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன். பேலியோ டயட் அப்படின்னா என்ன அப்படின்னா, பேலியோ அப்படிங்கிறது மனித இனம் தோன்றிய காலத்தில், குகையில் வாழ்ந்த காலத்தை குறிக்கும் ஒரு பீரியட், பேலியோலித்திக் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் என்ன உணவு முறையை சாப்பிட்டாங்களோ அந்த உணவு முறையை நாம் தற்காலத்துக்கு ஏற்ற மாதிரி சில மாடிஃபிகேஷன் செய்து சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் இந்த டயட்டில் இருக்கிற ஒரு விஷயம். அதனால தான் இதுக்கு பேலியோ டயட் அப்படிங்கிறது பேர். சரி, அந்த காலத்தில் அவங்க என்ன சாப்பிட்டாங்க எப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு லாஜிக் என்னென்னா, மனுஷ இனம்ன்றது குரங்குலேருந்து எவால்வ் ஆகி தோன்றின ஒரு இனம். அப்படி ஒன்று தோன்றிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் அறிவியல் பூர்வமாக ஒத்துப்பீங்க அப்படின்றது நான் நினைக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அந்த மனித இனம் தோன்றினப்போ இப்போ இருக்கிற மாதிரி ஜாதியோ மதமோ அந்த சாமி இந்த சாமி அந்த மாதிரிலாம் எதுவுமே இருந்திருக்காது. அவன் ஒரு காட்டுவாசி, அவ்வளோதான். அவனுக்கு எந்த விதமான பிரிவுகளோ உணவு இந்த மாதிரி நான் இந்த உணவு தான் சாப்பிடுவேன், நான் சுத்த சைவம், நான் வெறும் முட்டை மட்டும் தான் சாப்பிடுவேன், நாங்கள் வெறும் இறைச்சி மட்டும் தான் சாப்பிடுவோம், அந்த இறைச்சிலையும் சில வகையில் இறைச்சிகள் நாங்கள் சாப்பிட மாட்டோம், அது கடவுளின் பெயராலோ மதத்தின் பெயராலோ பழக்க வழக்கத்தின் பெயர் அந்த மாதிரியெல்லாம் தோன்றாத ஒரு காலகட்டம். தீயே கண்டுபிடிக்கல, தீயே சுட்டு சாப்பிடக்கூடிய தெரியாத ஒரு காலகட்டம். அதுலேருந்து தப்பிச்சு வந்தவங்க தான் நாம் எல்லாருமே. அவங்க எதையோ ஒன்றத்தை சாப்பிட்டு உயிரோடு இருந்ததுனால் மட்டுமே இன்றைக்கி நான் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க. இந்த அளவுக்கு மனித இனம் வளர்ந்துருக்கு. ஸோ அந்த குழு என்ன சாப்பிட்டது, அது ஏதோ ஒன்றத்தை சாப்பிட்டு அவங்க உயிர் வாழ்ந்துருக்கு. இன்றைக்கி தேதிக்கு மாதிரி அவங்களுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் வீட்டுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே தெரியாது. அப்போ அவங்களுக்கு கிடைச்சது என்ன, ஒரு காடு, தங்கிறதுக்கு ஒரு குகை இருக்கும். ஏதாவது ஒரு பசிக்குது அப்படின்னும் போது காலையில் உங்களுக்கு ஒரு காட்டில் ஒரு பொழுது புலறதுக்கே உங்களுக்கு ஒரு 11 மணி ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க வேட்டைக்கு கிளம்புவாங்க. ஆண்கள் வேட்டைக்கு கிளம்புவாங்க, பெண்கள் குழந்தைகள் குகையில் இருப்பாங்க. அவங்க போய் வேட்டையாடி அவங்களுக்கு என்ன கிடைக்கும், மாமிசம் தான் கிடைக்கும்.
சில பல கிழங்குகள் எதனா ஒன்று கிடச்சிருக்கலாம். நம்ம ஊரில் இவ்வளோ வளர்ந்து விட்ட சீசன்லேயே நமக்கு வந்து பல வகையான பழங்கள் அது இதெல்லாம் கிடைக்கிது. அதெல்லாம் கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து தொடர்ந்து ஒரு வருடம் பூரா கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நமக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கிடைச்சது ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான். அதில் பிரதானமான உணவு எதுன்னு பார்த்தீங்கன்னா மாமிசம். மாமிசத்தில் என்ன இருக்குது அப்படின்னா கொழுப்பு. கொழுப்பில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இயற்கையான கொழுப்பு அந்த மாமிசத்தில் இருக்கிறது. அதை சாப்பிட்டாங்க, அதை சாப்பிட்டு தான் அவங்க வந்து உயிர் வாழ முடிஞ்சுது. சரி, மாமிசம் சாப்பிட்டாங்க, 3 வேளையும் அவங்களுக்கு வந்து மாமிசம் கிடச்சிருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிருக்காது. பல நாட்கள் அவங்க பட்னியோடு இருந்திருக்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, காட்டில் நீங்கள் நேராக போனீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு வந்து மான் வந்து எண்ணெய் வந்து எடுத்துக்கோ, இல்லை முயல் வந்து எண்ணெய் வந்து எடுத்துக்கோ, அப்படி கிடையாது. அவங்க வந்து கஷ்டப்படணும், வேட்டையாடணும். அதில் பல இடர்கள் இருக்கும், மழை பெய்யும், ஏதாவது வந்து விலங்குகள் வந்து தாக்கிறதுக்கு வரும், முட்கள் நிறைஞ்சிருக்கும், ஏகப்பட்ட பிரச்சனைகளை தாண்டி தான் அவங்க வந்து ஒவ்வொரு நாளும் உணவு தேட போனாங்க. அந்த உணவை வந்து அவங்களுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து சமைக்கலாம் கிடையாது, அப்படியே பச்சையாக சாப்பிட்டாங்க, அவ்வளோதான். அப்படி சாப்பிட்டு தான் அவங்க வந்து உயிர் வாழ்ந்தாங்க. ஸோ இன்றைக்கி சொல்கிற மாதிரி அவங்க வந்து கறி சாப்பிட்டாலோ இல்லை கொழுப்பு சாப்பிட்டாலோ நீங்கள் வந்து மாரடைப்பு வந்துடும், இறந்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி தான் அன்றைக்கே மனிதன் வந்து முடிஞ்சு போயிருக்கும். இன்றைக்கி வந்து உலகமும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அப்படி நடக்கலை. ஸோ அவங்க சாப்பிட்டாங்க, சாப்பிட்டதில் இருந்தது வந்து அதிகமான இயற்கையான கொழுப்பு. அந்த கொழுப்பு வந்து அந்த மனித இனத்தை காப்பாற்றிச்சு. அதுதான் வந்து இன்றைக்கி வரைக்கும் வந்து தொடர்ந்துக்கிட்டு வருது. மனித இனம் வந்து இந்த அளவுக்கு எவால்வ் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா அதை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த கொழுப்பு இயற்கையாக உணவில் கிடைக்கக்கூடிய அந்த கொழுப்பு தான் மனிதர்களுக்கு வந்து உகந்த உணவு அப்படிங்கிறது ஏன் வந்து அறுதிட்டு பேலியோ டயட்டில் சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தானியங்கள் நவீன காலத்தில் நாம் சாப்பிடக்கூடிய தானியங்கள் எல்லாமே வந்து கண்டுபிடிச்சே வந்து ஒரு 10,000 வருஷம்தான் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் மனிதனுடைய பிரதான உணவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, விலங்கு மூலம் கிடைக்க உணவின் வந்து அதிகமான கொழுப்பு சத்து உள்ள உணவுகள் மட்டும்தான் அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். இந்த தானியம் அப்படிங்கிறதே ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் தான். அது வந்து என்ன கைக்குத்தல் அரிசியாக இருக்கட்டும், பாரம்பரிய அரிசியாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருந்துட்டு போடும். தானியங்கள் வந்து மனித உடலை பொறுத்தவரையும் அது ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். ஏன் ஃபாஸ்ட் ஃபுட்டுனா, இமீடியட்டாக உங்களுக்கு வந்து உடம்புல வந்து குளுக்கோஸை ஏற்றி எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு உணவு வந்து தானிய உணவு. கார்போஹைட்ரேட் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய தானியங்களால் கிடைக்கக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது ரொம்ப குயிக்காக உங்களுக்கு வந்து எனர்ஜியை கொடுக்கறதுனால அது வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். சரி, இந்த தானியங்கள் சாப்பிட்டு இப்போ இருக்கிற மக்கள் வந்து அறிவியல் பூர்வமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தானியங்கள் சாப்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் அவங்க வந்து மக்கள் வந்து பயங்கரமான முன்னேற்றம் வந்து அடைஞ்சாங்க, நிறைய கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்தது அப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்க. சரி, ஒரு வகையில் அதை ஒத்துக்கலாம். இன்னொரு வகையில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த தானியங்கள் தான் மக்களுடைய பிரதான உணவு அப்படின்னு ஆனதுக்கு பிறகு அந்த தானியங்களில் வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கு. லேபில் தயாரிக்கக்கூடிய உணவுகள் தான் இன்றைக்கி வந்து நாம் வந்து வேறு விதமாக வந்து நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். இயற்கையாக வந்து இப்போவும் என்ன சொல்கிறாங்க, பாரம்பரிய அரிசி சாப்பிடுங்க. பாரம்பரிய அரிசிக்கு என்னாச்சு, ஏன் அது மாறி போச்சு? ஏன்னா விவசாய புரட்சி அது இது மக்கள் தொகை அதிகமானதுனால அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சயின்டிஃபிக்காக வந்து நிறைய மாறுதல்கள் வந்து உணவில் வந்து நடந்திருக்கு. ரொம்ப குயிக்காகவும் போனோம், அதே சமயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து எளிதாகவும் கிடைக்கக்கூடியதாக இருக்கணும், விலை கம்மியாக இருக்கணும். இப்படி பல விஷயங்கள் வரும்போது அதில் வந்து வியாபாரத்தனம் அப்படிங்கிறது உள்ளே புகுந்துடும். அப்படி வர்றதுனால என்ன ஆகிடுது அப்படின்னா, நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளில் பலவிதமான கலப்படங்கள் அறிவியல் பூர்வமாகவும் வியாபாரத்திற்காகவும் நடக்கிறது. அந்த கலப்படங்கள் நமது உடலுக்கு மிகப்பெரிய கெடுதலை தருகின்றன. அந்த கெடுதலைத்தான் நாம் வந்து இப்போ வந்து அனுபவிச்சுட்ருக்கோம். ஒன்று. ரெண்டாவது, மனிதன் வந்து நடந்து உடல் உழைப்புக்காக என்ன சாப்பிட்டானோ அதே தான் இன்றைக்கி நம்ம காரில் போய் வீட்டில் ஏசி போட்டு உக்காந்துட்டோம், அதே தான் நம்ம சாப்பிட்றோம். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. குவான்டிட்டி இன்னும் அதிகம் தான் ஆயிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் டிவியில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கும்போது எவ்வளோ சாப்பிட்றீங்க, தேவையில்லாமல் ஒரு சிப்ஸோ இல்லை மற்ற விஷயங்களோ ஒரு ஜங்க் ஃபுட்டோ எவ்வளோ வந்து ஏதோ ஒரு அந்த டிவி பார்க்குற ஆர்வத்தில் வந்து எவ்வளோ நம்ம வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஒரு கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்க போகிறது வரைக்கும் நீங்கள் ஒரு நாளைக்கு சாதாரணமாக நீங்கள் சாப்பிடக்கூடிய அளவுகள் என்ன அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் ஒன்று போடுங்க. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் வீட்டுக்குள்ளேயே சும்மா உட்காந்துட்டு இருக்கிறதுக்கோ இல்லை பெரிய உடல் உழைப்பு இல்லாத உங்களுடைய ஒரு தினசரி நடவடிக்கையில் நீங்கள் உண்ணக்கூடிய உணவின் அளவு எந்த அளவுக்கு வந்து அதிகம், அதில் எவ்வளவு கலோரிகள் இருக்கிறது, அது வந்து எந்த அளவுக்கு வந்து துரித உணவுகளாகவும் இருக்கிறது, அதில் வந்து பொரித்த உணவுகள் எத்தனை, அதில் வந்து கார்போஹைட்ரேட் எத்தனை கிராம் இருக்குது, இந்த கார்போஹைட்ரேட் மூலமாக அது போக இனிப்புகள் விதவிதமான வடிவங்களில் இனிப்புகள் உங்களுக்கு வந்து உங்களுக்கே தெரியாமல் உங்கள் உணவில் எப்படி சேருது, இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நாள் உட்காந்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றது எவ்வளோ பெரிய ஒரு தவறான ஒரு உணவு பழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சாப்பிட்டு உடல் உழைப்பு அந்த சாப்பிட்ட எனர்ஜியை நீங்கள் வந்து எந்த விதத்திலையும் கரைக்காமல் சும்மா உட்காந்துருக்கிறதுனால உடல் பருமன், சர்க்கரை வியாதி, இருதய நோய்கள் இதை சார்ந்து வரக்கூடிய பலவிதமான உடல் உபாதைகள் உங்களுக்கு வந்து ஏற்படுது. ஸோ
இது வந்து ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, பொதுவாக டயட்டில் சொல்லக்கூடியது என்ன, குறைவாக சாப்பிடுங்க. ஒன்று, அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கம்மியாக சாப்பிடுங்க, 6 முறை சாப்பிடுங்க, 8 முறை சாப்பிடுங்க, 16 முறை சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. சரி, அப்படி சாப்பிட்டா பசி அடங்குமா? அடங்காது. டயட் ஆரம்பிக்கிறதுலேருந்து ஒரு வாரம் 10 நாள், ஒரு மாதம், பல்ல கடிச்சிட்டு 2 மாதம் கூட அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்க்கும்போது அவங்களால வந்து மற்ற பொருட்களை சாப்பிடக்கூடிய ஒரு டெம்டேஷனோ இல்லை அதிகமாக சாப்பிடணும் அப்படிங்கிறதோ, அவங்களோட அந்த கிரேவிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணவின் மீதான ஒரு ஆசை அல்லது பற்று வந்து தீரவே தீராது. அப்போ என்ன ஆகிடும்னாக்கா, அந்த குறிப்பிட்ட ஒரு பீரியட் முடிஞ்ச உடனே போதண்டா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு 1க்கு 4 பங்காக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த குறிப்பிட்ட காலத்தில் இருந்த எடை இழப்புக்கு விட ஒரு 2 மடங்கு அவங்களுக்கு திருப்பி வந்து எடை ஏறிடும். பேலியோவில் இது வந்து நிகழ்றது இல்லையா அப்படின்னா இல்லை. அதுக்கான காரணம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த அரிசி, கோதுமை, அப்புறம் நீங்கள் சாப்பிட்ற ப்ரெட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள், இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் இருக்கோ அது எல்லாமே வந்து சிம்பிள் சுகர். அது வந்து ஒரு சாதாரண சர்க்கரை அப்படின்ற அளவில் தான் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ சுகர் பேஷண்ட்டுக்கு நார்மலாக கொடுக்கக்கூடிய டயட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு கப் ரைஸ் சாப்பிடுங்க, சப்பாத்தி 2 சாப்பிட்டுக்குங்க, ஒரு 4 இட்லி சாப்பிடுங்க, ஒரு வடை சாப்பிடுங்க, இப்படி தான் அவங்க வந்து சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய அபாயம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே கார்போஹைட்ரேட். ஸோ இந்த எபிசோடில் பேலியோ டயட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சங்கர்ஜி வந்து அடித்து நவுத்தினார். ஸோ இதனுடைய தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இந்த எபிசோடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், நண்பர்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்கள், இந்த தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயங்களை இந்த தளத்திலே நாம் விவாதிக்கலாம்.